Rambo, speak. Okay. Get up. இது என்னடா புது டார்ச்சர்? Get up. டேய் Get up. சும்மா இருடா கொஞ்ச நேரம். Cherra. Sit. இந்த டாடி எங்க போனாருன்னு தெரியலையே. Sleep. இவன் வேற காலங்காத்தால ஸ்லீப்ன்ட்டு. Rambo, sleep. டேய் சும்மா இருடா. Say sleep. Speak. Say. 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 Go somebody. Eat. Rambo, get up. Come on. Eat. Say okay. Eat. சாப்பிடாம விட மாட்டான் போல. ஏய் சாப்பிடு இவ்வளோ இருக்குல்ல சாப்பிடு வந்து எல்லாத்தையும் சாப்பிடு ஐயோ புள்ள பூச்சி எல்லாம் என்ன மிரட்டுறாங்களே. என்னடா ராம்போவுக்கு வந்த சோதனை. சாப்பிடு சரிடா எல்லாத்தையும் சாப்பிடு. ஏய் அங்க பார்க்க சாப்பிடு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும். ரித்து மாமா போய் கூட்டிட்டு வாங்க வெளியே. ஏய் என் வாய்ஸ் கேட்டு அவ்வளவுதான்டா. அதுக்கப்புறம் அவன் சொன்னபடி கேட்க மாட்டான். என் வாய்ஸ் வாயா இவன் என்ன சாவடிக்கிறான். சரி ராம்போ ஸ்பீக். டேய் சும்மா இருடா. ராம்போ எனக்கு காது கேட்காது, நான் செவிடு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ராட்வைலருங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் டாக்கு அப்படின்னு சொல்லி என்னையவே பயமுறுத்துவீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட குட்டீஸுக்கு ரெண்டுமே இவன் இவ்வளோ நேரம் போட்டு அவன் வந்து இவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறான். ஸ்பீக் சொல்லு, ஷேக் ஹேண்ட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டேய் எப்படா கூண்டுக்குள்ளே வந்த? நானே தான். பாப்பாவை எப்படி கூண்டுக்கு வந்தா? நீ கூட்டிகிட்டு வந்தியா? அப்படியா? ஜாம்போ என்னடா பண்ணுறாங்க உங்களைய? உயிரோட சாவடிக்கிறாங்க. யார் ரெண்டு பேர்த்துல ஆறு? இதோ இந்த மஞ்சள் பனியன்காரன் தான். இவனா? இந்த குட்டி பாப்பா? இந்த பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா. அப்படியா? ஓகே. டே பார்த்து ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்கடா, அவன் பாவண்டா, உங்களை கண்டு பயப்படுறான்டா. ஒரே டைம் ஸ்பீக் பண்ணு. எத்தனை காலையிலேருந்து எத்தனை தடவை ஸ்பீக் சொல்லிட்டு இருப்பேன்? ஏன் ஃபுட்டு சாப்பிட்லையா அவன்? ரேம்போ இங்க வா. ஓ கொஞ்சம் கூட சாப்பிடாம வச்சிருந்தேன்னு சொன்னாங்க, பட் இவன் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட வச்சுட்டான். பாருங்க அவன் சொன்ன பாருங்க. ஸ்பீக்கை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதாடா? என்ன தவிர எல்லா சொன்னபடியும் கேட்குதுப்பா. டேய் என்னடா பண்ற? கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விடுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிற வீடியோ போட்டு. இந்த வீடியோ வர்றப்போ 6வது நாள் கூட ஆயிருக்கலாம். என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது 10% ஆட்களை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொரோனா பயங்கரமாக இருக்குது. எனக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னா உயிரை பணையும் வச்சு போய் வேலை செய்யணுமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. எனக்கு என்னோடய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வேணும், சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் முடியல, ஏன்னா அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. போய் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஏன்னா போட்ட வீடியோவை திரும்ப எப்படி போடுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்தது. ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃப்ரெண்டோட குட்டீஸுங்க. இதுக்கு நேற்றுக்கு வந்தது. நேற்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம்போவோட பழகிட்டு இவன் ரேம்போன்னு நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 1500 தடவை சொல்லியிருப்பான். இவன் ஒரு 5000 தடவை சொல்லியிருப்பான். உன் பேர் சொல்லிடு. உன் பேர் சொல்லுமா. உன்னோட பேர் சொல்லு. உன் பேர் என்ன? அப்பா பேர் என்ன? அம்மா பேர்? அண்ணன் பேர்? அப்போ உன் பேர் வைக்கலையா? ரித்திவிகா. இவன் பழைய வீடியோவில் இவளை பார்த்துருப்பீங்க. இவங்க இந்த ராங் எழுத்து வராது, லேம்பான்ட்டு இருப்பான். அவன் பேர் என்ன? ரேம்போ. அதுதான் சொன்னது. இவன் ஒரு 1500 தடவை சொல்லியிருப்பான், இவன் ஒரு 5000 தடவை சொல்லியிருப்பான். இப்போ இன்றைக்கி இவங்களை வச்சு தான் வீடியோ. நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க ராட்வைலர்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் அப்படின்ட்டு.
கை குழந்த மாதிரி மாறிட்டாங்க. காலையிலேயே உங்களுக்கு ஒரு கிளிப்ஸ் காட்டியிருப்பேன். இன்றைக்கி இவங்களோட தான் வந்து ரேம்போ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வீடியோ. நம்ம அடுத்தது வந்து இப்போ ரேம்போவை குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்டலாமா? யார் சோப் போடுறது ரேம்போவுக்கு? நீ என்ன பண்ணுற? நீ தண்ணி ஊற்று. ஓகேவா? வந்துட்டான் பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து குளிக்க போகிறோம். சரிடா சோடா எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு கூட தெரியல. டே சுற்றி அவங்களோடய விளையாண்டே இருக்கிறான். இப்போ போய் அவனை குளிக்க வைக்கலாங்க. பைப்பில் தண்ணி நின்றும். ஆனால் அவங்க சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் இன்னும் போகவே இல்லை. இப்போ போய் அவனை குளிக்க வைக்க போகிறோம். தொடர்க்கே விட மாட்டேங்கிறானா? ஒன்றும் பண்ண மாட்டான். இங்கே பாரு, அவன் தலை எத்தாச்சோடு இருக்குது, உன் தலை எத்தாச்சோடு இருக்குது. கவ்வுனான்னு வச்சுக்கோ. ஐயோம்மா அட்டோடு. இவன் ரொம்ப பொசசிவ் மாதிரி. அவன் எங்கோட வந்து ஒட்டினான்னா இவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இவன் ஐயோ அம்மான்னு கதற அளவுக்கு இவனுக்கு டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஓகே, போலாமா? அது ஷாம்புடா. இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு குளிப்பாட்டியோட போறாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. பாருங்க என்ன பண்றாங்க. டேய் தண்ணி தூக்கவே முடியலடா உன்னால. டேய் தேஜு என்னடா பண்ற? நீ ஏன்டா Dress நனையும்? கண்டிப்பா நாய் குளிப்பாட்டி விட்டா Dress நனையும். சரியா? நீ ஒரு டப்பா எடுத்துக்கடா தங்க. நீ ஒரு டப்பா எடுத்துக்க. காது குத்தி இருக்க கூடாது. இரு கொஞ்சம் ஷாம்பு தரேன். சரியா? இந்த புடிச்சுக்கோ. அந்த கையில இருந்து அப்படியே எடுத்து போடணும். நீ எங்கட கையில இருந்து அண்ணன் போடுறான் பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க குளிச்சீங்களா? அண்ணனும் தங்கச்சி என்ன வச்சு நல்லா பழகுறீங்கடா. நீ குளிச்சியா? ரித்து நீ குளிக்கவே இல்ல. நாய் குளிப்பாட்டி விட வந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷாம்பு போட்டு 20 மினிட்ஸ் பக்கமாக வைக்கணுமாமா. மறைக்காதடா டே. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஷாம்பு போட்டு ஒரு சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுட்டு இது பண்ணுவோம். நேற்றுக்கு தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் 20 மினிட்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது இவனை இந்த ஷாம்பு போட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்குள்ளே கை கழுவு. டே இப்படி தான் போடுவியா? இந்த குட்டி கையில் என்ன ஷாம்பு வருது? தலைக்கு வேணாம்ப்பா. நீங்கள் இங்கே காலுக்கு இந்த பின்னாடி சைடு இதுக்கெல்லாம் போடுங்க. பின்னாடி சைடெலாம் போடுங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் வானர குட்டிகளோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டாச்சு. நீ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு குளிக்க போகிறோம். யார் 2 பேர் நிறைய ஷாம்பு போட்டது இதில்? நீயா? நீ போடலையா? ஏன் என்ன தலைக்கு மேலே என்னது? எங்கே நேரத்தா? அது என்னது குடுமியா? வா ஓகே காதில் ஊற்றக்கூடாது. கொத்து கொத்தா முடி போகுதே. டேய் மூஞ்சில கை வைக்காத. சரி விடு போது. மூஞ்சில கை வைக்க வேணாம்னு இப்பதான் சொன்னேன். உங்களுக்கு காது கேட்கலையா? மென்டல் டாடி. இங்க வார அழுக்கு எவ்வளவு வருதுன்னு. அந்த பக்கம் போய் இரு. இவன் எங்கட உள்ள வந்து டேய் போட வெளியே. நான் பார்த்துட்டான்டா. அப்போ என்னடா பண்ற? ஐயோ விழுந்தாடா ஒருத்தி அடி வாங்கிட்டாடா. ரேம்போ உன்னை கடிக்க வைக்கிறோரு. இப்போ ரேம்போ உன்னை கடிப்பான் பாரு. இப்போ கடிக்க வைக்கிட்டா. எங்க பாரு ரேம்போ பாரு. டேய் அந்த நாய் மேலே பயமே இல்லையா உனக்கு? க்ளோஸ் ஃப்ரெண்டா நீ? நாய் மேலே உட்கார்ல. ஐயோ இந்த குரங்குட்டி. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் உங்களை திட்ட போகிறாங்க. இங்கே பாரு பண்ணிட்டா. 1 2 3 அடே அப்பா ஜம்ப். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓகே மூஞ்சி நக்கி வச்சிட போகிறான்.
ஆட இப்போ ஒருத்திடா பெருசாக ரொம்ப ஜம்ப் பண்ணுறாடா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சு. இவ்வளோ நேரமாக எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னா இந்த வானரங்கள்லாம் நிறைய வந்திருக்குது. எதுவுமே வந்து எங்களை வீடியோ எடுக்கவே விடலை. மதியம் பிரியாணி பிரியாணி எடுக்கலாம்னு நினச்சேன், அதுவும் முடியல. சரி இவங்களோட அப்படியே ஜாலியாக விளையாண்டதில் வீடியோ எடுக்கிறதையே மறந்துட்டேன். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து லேசர் லைட், பேசிக்காக ஒரு 50 ருபீஸ் வர்ற லைட்டு. இதை வச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் லேசர் லைட் வச்சு ரேம்பாவோட விளையாடுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ அந்த முயற்சி பண்ண போகிறேன். சத்தியமாக குளிக்கவே இல்லைங்க, தலை பார்த்து இப்படி இருக்குது. அதுக்காக இந்த கேப்பு. நீயும் குளிக்கல? எவ்வளோ நாள் ஆச்சு லாஸ்ட் வீடியோ எடுத்தப்போ குளிச்சது? ஆமாம், 3 மாதத்துக்கு முன்னாடி. காமெடி. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு செல்லா குட்டி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் இவ்வளோ மேக்கப் போட்டுருக்குறீங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கிறீங்க. இந்த ஃபோனை நோண்டுறதை விட்டு போட்டு இங்கே பாருங்கள். என்னது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கிறீங்க. உனக்கு வயசு 5 தானே ஆச்சு. யார் இவ்வளோ மேக்கப் இப்படி பண்ணி விட்டா? அத்தையா? ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணுற ஃபோனில்? என்ன பண்ணுற? கேம் விளையாடுற. மதியானம் சாப்பிட்டியா? வா, சரி சாப்பாடு போட்டு ஊட்டி விட சொல்லலாமா? இங்கே பாருங்கள், நம்மால் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்குறான். லைட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் என்ன பண்ணணும், எதை பண்ணாலும் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறான் லைட்டு. ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் எடுக்க போகிறேன். அவன் எப்படி எஃபெக்ட் காட்டுவான்னு தெரியல. டேய் தம்பிங்க வா, ஒன்றும் வேண்டியதில்லை. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் ஒரு முயற்சி ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ அவன் லைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். என் பின்னாடி லைட் அடிக்க போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், பார்ப்போம். எதா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம் பார்த்து. ஓகேவா? இப்படி அவன் முன்னாடி கொண்டு வரணும், பின்னாடி எனக்கு அடிக்கிறோம். நல்ல வேலை கடிக்கல, நான் கடிச்சிருவான்னு நினைச்சேன். எனக்கு பயமா இருக்குது. அப்படி முடிச்சிட்டானே, என்ன பண்றது? அவன் விளையாட்டு மூட்ல இருக்கிறான், டப்புன்னு கடிச்சிட்டானே. எனக்கு அது ஒரு பயமா இருக்குது. நான் தைரியமா தான் நின்னேன். ஆனாலும் அவன் அந்த திரும்பி நான் அவன் ஃபேஸ் பாக்குறப்போ அப்படியே கடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பட் அவன் டார்க் அவ்வளோவா தெரிய மாட்டான். ஆனால் அந்த ரெட் லைட்டுங்கிறது நல்லா தெரியும். நான் இப்போ கேமரா வியூவில் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் அந்த பாயிண்ட் வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கே கேமரா வழியை பார்க்குறப்போ ஓரளவுக்கு தான் இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் போட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி டைமில் நம்ம எடுக்கலான்னு பார்த்துருக்கோம். பட் ஆனால் லைட்டிங் கம்மியாக இருக்கிறப்ப இந்த கேமரா வந்து அவ்வளோவா எடுக்காது நைட் டைமு. தெரில எவ்வளோக்கு வர போகுது என்னன்னு தெரியல. குட்டிச்சா தான்ஸ். டேய் இப்போது லைட் பின்னாடி அடிச்சிடலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி ரைட், ஓகே. வேண்டா வேண்டா வேண்டா. டேய் இதான் பாயிண்ட்டு, பார்த்துக்கோ தம்பி. படக்ஸு தான் பாயிண்ட்டு. இன்னைக்கு ஒருத்தனுக்கு இருக்குதுடா.
ஃபெயிலியர் ஆகிட்டே உனக்கு கொஞ்சம் ஆயுசு கெட்டிடா. சோம்பேறி படுத்துக்கிட்டே வந்துடும் பாரு. இந்த அந்த படி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட்டு ரொம்ப லோவாகிடுச்சு. ரெண்டாவது என்னென்னா, நான் எல்லா பக்கம் தரையில் காட்டுறப்போ அவன் வந்து ரியாக்ட் பண்ணான். பட் இவங்கிட்ட வந்து நல்லா செட் ஆகிட்டான். இவன் மேலே லைட் அடித்து அவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு. இவன் பக்கத்துலேயே போக மாட்டேன்ட்டான். ஏன்டா உனக்கு கடிக்க மாட்டேன்ட்டான். கடிக்கிற மாதிரி பண்ணிடலாமான பயம் இருந்தது அவனுக்கு. வந்து கடிச்சிருவான்னு வாய் திறந்து போயிடுச்சு. மத்தியானம் என்ன பிரியாணி இன்னும் வாய்க்கிலேயே இருக்குதா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன பேச? சரி ராம்பா கூட்டிகிட்டு போயிடுறேன் நீ வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கு வேண்டாமா? ஆடெல்லாம் குட்டி போட்டிருக்கா? சரி, ஆட்டுக்குட்டி இவன் என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண மாட்டானே. இவன் கடிக்க மாட்டான். இவன் பார்த்த உன்னை ஏதாச்சும் கடிச்சானா? ஒன்றும் பண்ணல. இல்லை, ரொம்ப நல்ல பையன்டாவன். இங்கே பாருங்க, லைட் அப்படியே முன்னாடி ஓடுறோம். பிடிக்கிறான்டா. என்ன பண்ற? சரி படுத்துக்கு இங்க படுத்துக்க. பார்த்தீங்கன்னா பையன் வந்து விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். நான் கேமராவை ஆன் பண்ணது அதான் வழக்கமாக நடக்கிறது தான். கேமரா ஆன் பண்ண தலைவர் சைலண்ட் ஆகிட்டாரு. அதுவும் இல்லாமல் நம்ம பசங்கள்லாம் போட்டு அவனை சித்திரவதை பண்ணிட்டாங்க. கூடையே இவனும் விளையாண்டு இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேன்ட்டான். அவன் பயங்கரமான அந்த விளையாட்டு மூட்லேயே ஆகிட்டான். ரேம்போ இப்போ தான் கட்டில் போட்டங்காட்டிக்கு ஆள் மேலே வந்து படுத்துருக்கிறான். இன்னொரு முக்கியமான ஒரு நபர், நம்ம லடாக் புகழ் கீர்த்திவாசன். என்னடா கரெக்டாக அலைன்மெண்ட் கரெக்டாகவே வர மாட்டேங்குது. புது மாப்பிள்ளை 1 மாதம் ஆனாலும் புது மாப்பிள்ளை தான். அப்புறம் அடுத்த ரைடு எப்படி போகலாமா வேணாமா சொல்லு. நம்ம எல்லாம் நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் போகலாம். எப்போ எத்தனாவது வருஷத்தில்? இப்போ 2021. வீட்டில் ஒரு வருஷத்துக்கு ரைடு போகணும். அதுக்கப்புறம் மாமனார் வீடு எங்கள் வீடுன்னு ரைடு போயிட்டு தான். ஆமாம். இவர் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஃபங்க்ஷன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. தலைவருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு லீவுங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அப்படி ஒன்று எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த கொரோனா டைமில் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு. இவருக்கு அடுத்த வீதி தான். இங்கேருந்து ஒரு 3-4 வீடு தள்ளி அடுத்த வீதி. இவரை நான் பார்த்தேன், மேரேஜ் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்க்கல. இப்போ தான் பார்த்துருக்குறேன். ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்களா? இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க. நீங்களும் மொட்டை மாடிக்கு வந்துருப்பேன். ஏடா அட இல்லை, மொட்டை மாடியில் இருந்து பார்த்தா வெளியெல்லாம் சினாரியா நல்லா தெரியுங்களே. ஓகே. ஆமாம், நாங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பேசுகிறதில்ல, மொட்டை மாடியில் தான் பார்த்து அங்கேருந்து ஏதோ டார்ச் அடித்து அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம். நல்லா விசாரிச்சுப்போம். நல்லா விசாரிச்சிருப்போம். ஃபோனில் தான் பேசுகிறது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த வீடியோக்களில் என்னால் அவ்வளோவா பண்ண முடியல. ஏதோ இருக்கிறத சுருட்டி வச்சுருக்கிற கேமராவில் அதில் நிமித்தி தான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணியிருக்கேன் நான். ரெண்டாவது, எனக்கு வேலை ஸ்டார்ட் ஆனதுனால என்னால் ரெகுலராக போட்ட மாதிரி வீடியோ போட முடியல. மைண்டு செட் ஆகாமல் நான் சும்மா எதையோன்னு எடுத்து போடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அந்த பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, அந்த மைண்ட் செட் ஆக மாட்டேங்குது. வேலை அது இதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். இவனோட அந்த மைண்டு வைஸு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். நாங்கள் நினச்சது ஒன்று, இந்த குட்டீஸுகளில் வச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக எனக்கு செட் ஆச்சுன்னா தான் நான் போடுவேன். அந்த லாக்டவுன் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பைக் ரைடு கண்டிப்பாக போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இவரை கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னொரு 1 வருஷம் கழிச்சு. எனக்கே போகலான்னு தான் இருக்குது. உனக்கே போகலான்னு தான் இருக்குதா? சரி, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து பழையபடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போவோம். அவ்வளோதான் பாஸ். நாயை கண்டு தலை தெறிக்க ஓடுறாரு, கையில் குச்சியோடையே சுற்றிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். அவ்வளோதான்.